ஹலோ வணக்கம். நான் தான் உங்களுடைய ட்ரெண்டிங் ரமேஷ் மேனன். இன்னைக்கு வந்து நம்ம கன்னி பூஜை நடந்தது. இது எங்க நடந்ததுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வேலூர் மாவட்டம் தரணமேட்ல நடந்த மிக சிறப்பான முறையில இங்க வந்து ஒரு பக்தர் ஒருத்தர் இருக்கிறாரு. ஐயப்ப சாமிக்கு போகக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம வந்து கேட்கலாம். ஐயா, ஐயா இப்போ நீங்க எவ்வளவு நாளா வந்து இருந்தீங்க? இப்போ எத்தனாம் தேதி போக போறீங்க? நீ கன்னி பூஜையில கலந்துருக்கீங்க. அதை பத்தி சொல்லுங்க ஐயா. சாமி, இந்த ஆ. பூஜை வந்து சிறப்பான முறையில் நடந்திருக்குது. ஆ. இன்னொன்னு சொல்ல போனா, ஆ. இது 40 வருஷமா ஆ. இந்த கன்னி பூஜையும் தீ மிதிப்பு எல்லாம் நடத்துறாங்க. இங்கக்காரங்க எல்லாம் ஒண்ணா சேர்ந்து எங்க பிரமாண்டமான முறையில நடக்குது இந்த வீரபத்ரன் திருவிழா. இது ஏராளமான பக்தர்கள்லாம் கலந்துக்கிறாங்க. சுத்தமாகவும் தூய்மையாகவும் இருந்து ஐயப்பனோட அருளோட ரொம்ப பிரமாண்டமா இருந்து தீ மிதி விழா நடக்குது. இந்த தீ மிதி விழாவில் கலந்துக்கினாங்கன்னா இல்ல வர பக்தர்களுக்கு எல்லாம் வந்து எலுமிச்சை பழமும் இதெல்லாம் தராங்க. அது இல்லாம அன்னதானம் தராங்க. அந்த எலுமிச்சை பழம் எதுக்கு தராங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கும் தராங்க. ரெண்டாவது வந்து இது வந்து கொடுக்கும் நேரத்துல திருமண தடையா இருந்தாலும் நீங்கி விடுதுங்க. அது மாதிரி பல பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய உடம்புல நோய்